ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோடய காலை முதல் நைட்டு வரை என்ன டின்னர் பண்ண, என்ன வேலை பண்ண, அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃபுல்லாக என்ன கண்டென்ட் போட்டிருக்கேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம், அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே பார்த்திங்கன்னா செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. இது தம்பி வீட்டிலேருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ தான் இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச கோலத்தை சின்ன கோலமாக நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்களுக்கு இந்த பாதாம் நட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் இருந்துச்சு. இது நெத்திலி, அப்புறம் இது கவலையாக என்ன மீன் பேர் தெரியலை. இதை ஃப்ரை பண்ணிடலான்ட்டு தம்பி ஒய்ஃப் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள், இல்லை மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன், கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அந்த சைட் பையாக நம்ம டீ கொதிக்க வச்சாச்சு. பால் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் தவா வச்சு நம்ம மீன் ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாருன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் தவாவில் வறுத்து சாப்பிட்டா மசாலா போட்டு நல்லாயிருக்கும். மசாலா மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் லெமன் சாதம் தான் கிண்டிருந்தேன். எல்லாேருக்கும் சேர்த்து காலையிலேயும் மதியத்துக்கும் செஞ்சாச்சு. இங்கே பாப்பாவுக்கு சாப்பாடு அம்மா இருந்தாங்க. அம்மா ஊட்டிகிட்டு இருக்காங்க. அது பாப்பாவுக்கு பருப்பும் சாதமும் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வண்டியில் விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாப்பா. என்னோட பாப்பா இது பார்த்தீங்கன்னா 8 மாதம் தொடங்கியிருக்கு. 8 மாதத்தில் உங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சாப்பாடு கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாப்பாவுக்கு. சாப்பிட்டுக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன். அதை அப்படியே பார்த்து சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஃபோன் காட்டும்போது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். நம்ம ஃபோன் ரொம்ப தவிர்த்துக்கணும். அப்படி பூ அப்பா சாயங்காலமாக பூ வாங்கிட்டு வந்திருந்தார். இங்கே 100 பார்த்திங்கன்னா 40 ரூபா அந்த பூ. அந்த வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை கொஞ்சம் கட்டிடலான்னு கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சமாக தான் கட்ட முடிஞ்சிச்சு. ஏன்னா பேக் பெயினாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக கட்டிட்டு கொஞ்சம் சாமிக்கும் எங்களுக்கு மட்டும் கட்டியாச்சு. கொஞ்சமாக கட்டியிருந்தேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் கட்டியிருந்தேன். சரி, நைட் டின்னருக்கு நம்ம மசாலா தோசை செய்யலான்ட்டு கடுகு போட்டுட்டு சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் போட்டாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நான் மசாலா தோசை ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இந்த சைடில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்தாச்சு. இதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். மஞ்சத்தூள் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம உரித்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உரித்து வச்சுட்டா, வேக வச்சு உரித்து வச்சுக்கிட்டா நல்லா மசிச்சு போட நல்லாயிருக்கும் மசாலா தோசையில். இப்போ இதான தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்க விடலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கினா தான் எப்பயுமே எந்த குழம்பு எந்த பொரியலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்கினோன்னே நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண வேண்டியதான். நமக்கு உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு பதமாக வர்றதுக்காக. இப்போ நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இதில் நான் சிக்கன் மசாலாவும் மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூடி விட்டுக்கலாம். மூடி விட்டால் தான் அந்த மிளகாத்தூள் வாடை வராமல் இருக்கும். நைட்டுக்கு தோசையில் மசால் போட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன்.
இப்போ நல்லா வெந்து வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து தோசை ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றலாம். இந்த மசால் தோசைக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் சட்னி வச்சுக்கலாம், இல்லை வைக்காமையும் வந்து சாப்பிட்லாம். அப்படியும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சட்னி வைக்கலை, அப்படியே வந்து தோசை மசால் போட்டு அப்ளை பண்ணி எண்ணெய் ஊற்றி அதை நாங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா தோசை வந்து இதாகிட்டு நம்ம வந்து மேலே வந்து நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். மசாலா போட்டுக்க வேண்டியது. உங்களுக்கு எவ்வளோ அளவு மசாலா, ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாகவே சுற்றியும் போடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணல, சரி ஒன் சைடில் வந்து நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன் சைடில் தான் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், வேணுன்றாங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் நெய் போட்டு கூட பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு முன்ன பின்ன வந்து திருப்பி போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் வந்து 2 சைடு வந்து அந்த மசாலா வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து நம்ம 2வது தோசை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து தோசை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சு மூடினா தான் வந்து டப்புன்னு நமக்கு வெந்துடும். அப்போ மசாலா அப்ளை பண்ணி டபுள் சைடு வந்து திருப்பி போட்டு எடுக்க வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா எவ்வளோ இருக்கோ அதுபடி ஊற்றிக்க வேண்டியதான். இது வந்து மணி பிளான்ட்டு. பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ தோசை வேணுமோ கேட்டுக்கிட்டோன்னா அதுக்கேற்றபடி நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து சட்னி, சாம்பார், கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ஓகே, இல்லைன்னா வந்து நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். சரி, நாங்கள் வந்து அப்படியே மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டோம். சட்னி இருந்துச்சு, சட்னி முடிஞ்சனால நான் எடுக்கவே இல்லை, வேணுன்ற அளவு போட்டாச்சு. இப்படி தான் வந்து எங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து போய்கிட்டு இருக்குது. நீங்கள் 8 மந்த் குழந்தைக்கு என்ன சாப்பாடெலாம் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். நம்ம லைவ் டைம் வந்து இந்த டைமுன்னு கரெக்டாக சொல்ல முடியலை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய்.